பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்றையோட வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 31வது அதிகாரம் வசனம் 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இந்த வசனத்தை நீங்க அனுதினமும் காலையில எழுந்த பிறகு இந்த வசனத்தை நீங்க தியானிங்க. இந்த வசனம் நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், எந்த ஒரு கஷ்ட மத்தியில இருந்தாலும் இந்த வசனத்தை நீங்க தியானிக்கிறப்ப உங்களுக்குன்னு ஒரு பூஸ்ட் அப் பண்ணும். ஏன்னா இந்த வசனத்துல கர்த்தர் நம்ம இடத்துல உறுதியாக சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்கிறார். அப்படியாக பிரியமானவர்களே, நம்ம முன்பாக எந்த ஒரு கஷ்டம் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலை நம்ம முன்பாக போகிறப்ப, கடந்து போகிறப்ப ஒரு இழப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுக்குன்னு ஒரு வியாதி வந்திருக்கலாம், இல்லை பண கஷ்டங்கள் வந்திருக்கலாம். எவ்வளோ பெரிய காரியங்கள் நம்ம முன்பாக இருக்கிறப்ப அதை ஃபேஸ் பண்ணுறது முதல்ல நாம் இல்லை, கர்த்தர் தான். ஆமே, கர்த்தர் நம் முன்பாக அவர் நின்று நமக்காக வழக்காடுற தேவனாக இருக்கிறார். ஆமே, நமக்காக அவர் ஒவ்வொரு காத்து சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறப்ப நம்மளுக்குன்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும். நீங்க எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன், டிப்ரெஷனுக்குள்ள நீங்க இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு என்சைட்டி சிச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த உறுதி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய சவால்கள் வந்தாலும் அப்படியாக பரவாயில்ல, என் கர்த்தர் என் முன்பாக இருக்கிறார், என் தேவன் என் முன்பாக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அது நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் எந்த ஒரு டிப்ரெஷனோ, எந்த ஒரு என்சைட்டியோ, இல்லை எந்த ஒரு பெரிய ஒரு காரியமோ உங்களை விட்டு போனாலும் அது பெருசாக தெரியாது. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். அது மாத்திரம் அவர் சொல்கிறார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை அப்படியாக பிரியமானவர்களே, அவர் உன்னை விட்டு எப்பவுமே விலக மாட்டார், உன்னை விட்டு கைவிடவும் மாட்டார், கூட இருப்பார் என்று உறுதியாக இந்த வசனத்தை கர்த்தர் நம்ம கூட சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பாருங்க, அது அப்படியாக நம்மளை திடன் கொள்ளுது, நம்மளை பலப்படுத்துது இந்த வசனத்தை. சரிங்களா? நம்ம விட்டு நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம கர்த்தரை விட்டு நாங்கள் விலகி போகிற நிலைமை கூட வரலாம், நம்ம அவரை மறந்து போகிற நிலைமை கூட. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம மறக்கவே மாட்டார். அவர் மனிதர் அல்ல, அவர் தேவன். மனிதர் மறந்து போகலாம், விட்டு போகலாம், நிரந்தரமாக விட்டு போகலாம். ஆனால் தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். கடைசி வரைக்கும் கையை பிடித்து அவர் நடந்து போய்கிட்டு என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கடந்து போயிருக்கேன். அதில் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ரீசன்ட்லி எங்கள் அம்மா நான் இழந்தேன். நான் ரொம்ப ஒரு தனிமைக்குள்ள நான் கடந்து போய் இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ தனிமையில் இருக்க மாத்திரம் நினைக்காத, நான் உன்னோடு இருக்கேன். நீ உன் தாய் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நான் உன்னை கைவிடுவேனா, உன்னை விட்டு விலகுவேனா, உன்னை அனுதினமும் உன்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவாக நான் இருக்கேன். நீயா தனிமையில் இருக்க என்று கவலைப்படுற அந்த வார்த்தை தான் இதுவரைக்கும் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கு, இதுவரைக்கும் என்னை என்கரேஜ் பண்ணி கொண்டு இருக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் தருணத்தில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். இழப்பு மாத்திரம் வேலை விட்டு போயிருக்கலாம், படிப்பு விஷயத்துல நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கலாம்.
ரிலேஷன்ஷிப்லேயோ ரொம்ப நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இருந்த போதிலும் நீங்கள் எப்போ இந்த வார்த்தை நான் சொன்னது போல, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இந்த வார்த்தையை நீங்கள் அழுதும் நீங்கள் தியானிக்கிறப்ப கர்த்தரே உங்கள்கிட்ட வந்து இந்த வார்த்தை அப்படியாக பேசுகிறார் என்று நீங்க உணர்வீங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவரே சார்ந்திருங்க, நம்பிக்கையோட அனுதினமும் அவரோட பேசுங்க, ஜெபிங்க. நான் அப்படிதான் என் லைஃப்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு நாள் நான் ஜெபிக்காம இருந்தாலும் எனக்கு கர்த்தர் எனக்கு அப்படியா என் தேவன்கிட்ட நான் பேசாம இருக்கிறேனோ அந்த ஏக்கம் எனக்குள்ள இருக்கு. அதே ஏக்கம் உங்களுக்குள்ளே வரணும். இன்னும் நிறையாக சாட்சிகள் எனக்கு உண்டு. வரப்போகிற காலகட்டத்தில் கண்டிப்பாக வீடியோஸில் நான் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கடவுளோட வார்த்தையால் சாட்சிகளால் அவங்க பலப்படுவாங்க. அண்ட் இது மூலியமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.